எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி ஆரம்ப ஃபேமிலியிலேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரேண்டமான விலாக், ஆனால் இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஹேர் வந்து பயங்கரமாக அங்கங்கே ஒயிட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். ஐசேஜ் மூவிக்குள்ளே இது இருக்காளா இல்லை ஃபாரினுக்கு இது போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம சென்னையில் இருக்க மெரினா மால் தான் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து இந்த மாதிரி வின்டருக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, மைண்ட் கூட்டிகிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். ஒன் சண்டே வந்து போயிருந்தோம். மைண்டும் என்ஜாய் பண்ணோம். மாயு மாய் பயமா இருக்கா? ஒண்ணு இல்லடா. அந்த சைடு சுத்தி பார்க்கலாவா? மாலுக்கு போனது என்னமோ அவனுக்காக தான், வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோமே, சரி வெளியே போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறனால. ஆனால் மாலில் இருக்கிற கடைகள்லாம் எனக்காக. எல்லா கடையும் போய் நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் எதுவுமே வாங்கலை, எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான். சும்மா அப்படியே கண்ணில் பார்த்துட்டு அதை வந்து ரசிச்சுட்டு வந்தாச்சு. அதுவே ஃபுல்லாக எனக்கு ஷாப்பிங் பண்ண மாதிரி ஒரு திருப்தி ஆகிடும். அது எல்லாமே பண்ணிவிட்டு அவனுக்கு எதுவுமே வந்து ஈவினிங் நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கல. அதனால் வந்து டோனட் வந்து அவன் சாப்பிட்டாமாயோ. நாங்களாம் எதுவுமே சாப்பிடல. பிகாஸ் நாங்கள் டயட்னு நினைப்பீங்க. நோ, நாங்கள் டயட்லாம் இல்லை. எங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வந்து போர்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஆனால் டோனட்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அதில் வந்து மைதா இருக்கிறதுனால. ஏன்னா கண்ணாடி கழட்டினா தான் அவங்க அழகாக தெரியுவாங்களாமோ. ஆதி வந்து டெக்கத்லானில் வந்து ஒரு ஷூ ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கங்கிறதுனால மால் வந்து பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து போயிட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு போனோம். ஆனால் அந்த ஷூ வந்து ஆதிக்கு வந்து பிடிக்கல. நேரில் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வந்து பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஷூ வந்து போட்டு பார்த்தோன்னே அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் அந்த ஷூ வந்து நாங்கள் கொடுத்துட்டு ரிட்டன் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து மாயன் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்க போல்ஸ் எல்லாம் எடுத்து அவன் விளையாண்டுட்டு இருந்தான். மொத்தத்தில் அவனுக்கும் எனக்கும் என்னென்னா, வெளியே போகணும், அதாவது எதாவது வாங்குறோமோ இல்லையோ சும்மாவாவது வெளியே போயிட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்க்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணுவோம். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் சும்மாவாவது எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி திட்ட ஆரம்பிச்சிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆதி வந்து சரி நீ வீட்லேயே இருக்க, வெளியே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க நான் திட்ட ஆரம்பிச்சேன்னா. ஓகே, டைட்டாக இருக்கா? சரி, ஓகே. டைட்டாக இருந்தால் எப்படி சாக்ஸ் போட்டால் கரெக்ட் ஆகும்? தைச்சா தானே டைட் ஆகும். சரி, எதுக்கும் கேட்டு வா போ. Go and ask them. என்ன வேணும்? ஜூஸ் வேணாம்டா, வேற ஏதாவது கேளுடா. மய குடிச்சா எங்க போடணும்? இதை குடிச்சிட்டு எங்க போடணும்? இதைய குடி இல்லையா? மாயன் இப்போல்லாம் எங்கே வெளியே போய் கேட்டாலும் உனக்கு என்னடா வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்டால் எனக்கு ஜூஸ் வேணும், வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும் அப்படி தான் வந்து சொல்கிறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து நம்மளோட ஒர்க் அவுட் டெய்லி வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். அது வந்து வீக்லி வந்து 5 days வந்து கம்பல்சரியாக பண்ணிவிட்டு ஒரு 2 days வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுக்கிறோம். இட்ஸ் மை டே அந்த மாதிரி. மற்ற 5 days வந்து
எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஹெவியாக ஒர்க் அவுட் வந்து பண்ணுறேன். வெயிட் லிஃப்டிங் நான் வந்து பண்ணுறது கிடையாது. சும்மா வந்து த்ரெட்மில், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த ஹென்னா பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோடது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வெளியே வந்து கடைகளில் வாங்கலாம், அது வந்து ரொம்ப நைஸாக இருக்க மாட்டேங்குது பவுட்ரு. அதனால இது யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப வந்து இந்த ஹென்னா பவுடர் இருக்குல்ல, இது வந்து நல்லா நைஸாக இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கு. அதனால் நான் இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெளியே கூட உங்களுக்கு நல்லதாக கிடைக்குது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு க்ரீனாகவே கிடைக்கும். வெளியே வந்து வெயிலில் காய வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ரெட் கலர் பொடி மாதிரி சில இடத்துல கிடைக்கும். அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே பிராண்டில் தான் நான் வந்து இண்டிகோ பவுடரும் யூஸ் பண்ணுவேன். சரி, நான் புதுசாக இருக்குது, நான் பிரித்து கொட்டிக்கிறேன். ஓகே, விடுமா, விடு அம்முக்குட்டி, விடுங்க விடுங்க, வர மாட்டேங்குது. நான் முதல்ல எப்பவுமே கொஞ்சம் வந்து மேலே இருக்க ஹேருக்கு மட்டும் போடுவேன், கீழே இருக்க ஹேர் அப்படியே கொஞ்சம் விட்டுருவேன். இன்னைக்கு நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால நிறையாவே போடுறேன். பிகாஸ் நிறையா ஒயிட் ஹேர் வந்து வந்துருச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சு பேக் போட்டேன். ஏன்னா எனக்கு கோல்டு பிரச்சனை இருக்குது. போட்டேன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக கோல்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? இனஃப் மாய்க்குட்டி. போது. இது என்னென்னா டீ, அதாவது நார்மலாக உங்கள் வீட்டில் எந்த டீ பவுடர், டீ தூள் இருக்குமோ அதை வந்து போட்டு வெறும் தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வச்சு அதை வந்து அந்த பவுடர் நம்ம ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது க்ரீன் கலரில் இருந்திருக்கும். இப்போ அப்படியே அந்த கலர் மாதிரி உள்ளெல்லாம் வந்து இதாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து இதாகிடும். இதை அப்படியே நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹென்னா அப்ளை பண்ணும்போது வந்து என்னோடய ஹேரை வந்து சன்லைட்டில் பார்த்தா நல்லாவே அது ஒரு மாதிரி கலராக வந்து தெரியும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து அடிக்கடி கோல்டு வந்துடும். இன்னொன்று மாயம் வந்து நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல், பார்த்தா பயந்துட்டு எனக்கு அம்மாட்ட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவான். அந்த கிளிப்பை அவன் பேசினது கூட நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அம்மா ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல தங்கம், அம்மா ஹேரை மறுபடியும் பிளாக் பண்ணுறதுக்காக இது போடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி பிளாக்காக இருக்கு பாருங்க, பிளாக்காக இருக்காங்க, அம்மா வந்து போடுறாங்க. சரி அம்மா கூட சேருவியா? குட் பாய் நீ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா தலை குளிச்சுக்கோங்க முன்னாடி நாளே. அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. சுத்தமாக எந்த சிக்கும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இந்த வாட்டி புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணேன். என்னென்னா, நான் எப்போவுமே ஃப்ரண்ட்லேருந்து டக்குன்னு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது வந்து நல்லா உள்ளெல்லாம் அப்ளை பண்ணாத மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அதனால் சென்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கிளிப்பில். சென்டரில் இருக்க முடியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணி அது அப்படியே சுற்றிட்டே கொண்ட மாதிரி சுற்றிக்கிட்டே வரும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கும். நல்லா எல்லா ஹேர்லேயுமே அந்த ஹென்னா வந்து ஒட்டுச்சு. அடுத்த நாள் நான் உங்களுக்கு இந்த ஹேரை காமிக்கலான்ட்டு ரொம்ப சில்கி அண்ட் சைனாக இருந்தது. கலர் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து இண்டிகோ பவுடர் வந்து நம்ம கலக்கணுன்னே, இது வந்து ஹென்னா பவுடர் வந்து ஒரு 1/2 hour வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டேன். இல்லை முன்னாடி நாள் நைட்டே கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இண்டிகோ பவுடர் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வெறும் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கொடுத்துரும். என்னென்னா ஹென்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ரெட் ஆகுதா, இண்டிகோ வந்து ப்ளூ, அப்போது இண்டிகோ ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹேர் கலர் வந்து பிளாக் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு இது ஓகேங்களா. அதனால் இண்டிகோ அப்ளை பண்ணினா உங்களுக்கு பிளாக் கலர் வேணால் நீங்கள் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இதே வந்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி சீக்கிரம் சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறனால அதை அப்ளை பண்ணல. ஒரு நாள் நான் அதுவும் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து
படத்துக்கு வந்து போயிருந்தோம் கேப்டன் மில்லர். அப்போ வந்து மாயன் வந்து என்னை சீட்டில் உட்கார விட மாட்டேன், எனக்கு தனியாக சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு அந்த கிளிப் தான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறம் அவனை கீழே போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் விரித்து போட்டு கட்சிக்கெலாம் விரித்து போட்டு அவனை கீழே படுக்க வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. கேப்டன் மில்லர் படத்தை பற்றி சொன்னோன்னா, தனுஷோட ஃபேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் ஃபுல்லாமே வந்து அடிக்கிறது, ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. சில பேத்துக்கு பிடிக்காது, சில பேத்துக்கு பிடிக்கும். இது வரைக்கும் பார்த்து எங்களை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.